அனைவருக்கும் வணக்கம். கடல் மல்லை காதலி அத்தியாயம் 10 மற்றும் 11. அத்தியாயம் 10. மர்ம மாளிகை. ராஜசுந்தரி கண் விழித்த போது அந்த கூடத்தில் ஒருவரையும் காணவில்லை. தூண்டா விளக்கு ஒன்று கூடத்தின் மூலையில் எரிந்து கொண்டிருந்தது. எங்கிருந்தோ குளிர்ந்த காற்று இதமாக வீசிக் கொண்டிருந்தது. வெளியே வானம் தெரியவில்லை. வெளிப்புறத்து நிகழ்ச்சிகள் உள்ளே செல்வதற்கு பலகணிகளும் இல்லை. ஆனால் அந்த காற்று மட்டும் வீசிக் கொண்டிருந்தது. அது எப்படி என ராஜசுந்தரி படுத்தபடியே சிந்தித்தாள். அவளுடைய வீடும் பெரும் மாளிகைதான். பளபளப்பான தரையும் சித்திர விதானமும் வளவளப்பாக இழைக்கப்பட்ட தூண்களும் அந்த மாளிகையை இன்னும் விரிவாக விசாலமாக கட்ட அவளுக்கு ஆசைதான். ஆனால் பல்லவ அரசு அதிகாரிகள் அதை தடுத்து விட்டனர். இந்த மாளிகையை பார்க்கும்போது பல்லவ அரண்மனையை விட செல்வச் சிறப்போடு இது கட்டப்பட்டிருப்பது தெரிகிறது. இந்த மாளிகையின் சொந்தக்காரர் யார்? நிச்சயமாக பல்லவ நாட்டை சேர்ந்தவர் அல்லர். இவரை சாளுக்கிய நாட்டில் சிறு வயதில் சந்தித்திருக்கிறோம். முன்பு விரோதி நாட்டை சேர்ந்தவராக இருந்தார். இப்போது பல்லவ நாட்டிற்கு வேண்டியவர் ஆகிவிட்டாரா? என்னிடம் ஓர் உதவி பெறவே என்னை அழைத்து வந்தேன் என சொன்னாரே. என்னிடம் உதவி பெறும் அளவுக்கு அவர் செல்வாக்கில் குறைந்தவரா? ராஜசுந்தரியின் மயக்கம் நன்றாக தெளிந்து விட்டது. இப்போது காற்றினோடே மெல்லிய மனம் பரவியது. அது மல்லிகையின் மனம். மல்லிகையின் தோட்டத்தில் அப்போது மலரும் மலர்குவியலை எடுத்து கூடையிலே போட்டு வருவது போன்ற மனம். திடீரென அந்த அறை முழுமையும் பரவியது. எங்கிருந்து வந்தனர் என தெரியாதவாறு திரைச்சீலையை தள்ளி கொண்டு இரு பெண்கள் வந்தனர். கம்பீரமான உயரம், அகன்ற விழிகள், விசாலமான நெற்றி, நெற்றிக்கு ஏற்ற கூர்மையான நாசி. நடந்து வரும்போதே இடது வலமாக இடை அசைந்தது. இடை அசையும் போது மார்பகங்கள் குலுங்கின. குலுங்கிய மார்பகத்தோடு போட்டி போட்டுக்கொண்டு முத்து மாலையும் அசைந்தாடின. கை வீசி அசைந்து வந்த அந்த இரு அழகிகளையும் ராஜசுந்தரி கண் இமைக்காமல் பார்த்தாள். அந்த நகரத்திலேயே தானே பெரும் அழகி என இதுவரை கர்வம் கொண்டிருந்தாள். தன்னை அணைப்பதற்கு, தன்னுடன் உறவாடுவதற்கு, தன்னுடன் பேசுவதற்கு, தன் நாட்டியத்தை ரசிப்பதற்கு காஞ்சி நகரத்து இளையோரும் பெரியவரும் முதியவரும் செல்வந்தரும் செல்வாக்கு உள்ளவரும் அதிகாரிகளும் ஆலங்கணத்தாரும் போட்டி போட்டுக்கொண்டு முந்தி வருகிறார்கள் என அவள் இருமாப்பு கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த இரு அழகிகளையும் கண்டுவிட்டால் தன்னை ஒருவருமே மதிக்க மாட்டார்கள் என்பது அவளுக்கு தெரியும். தன்னை விழியசைக்காமல் பார்த்து கொண்டிருந்த ராஜசுந்தரிக்கு வணக்கம் தெரிவித்தனர் அந்த அழகிகள். அவர்கள் இருவரும் சுந்தரியின் அருகில் வந்தனர். குனிந்து பார்த்து, விழித்துக் கொண்டு விட்டீர்களா என்றாள் அவர்களுள் ஒருத்தி. அவள் குனியும் போது கச்சையின் கட்டுப்பாட்டையும் மீறி அமுத கலசங்கள் அவள் மீது படிந்தன. தூங்கினால் அல்லவா விழிப்பதற்கு என்றாள் ராஜசுந்தரி. நன்றாக பேசுகிறீர்கள். நல்ல நடன திறமை, அழகு, பேச்சிலும் வல்லவள்தான் என்றால் மற்றொரு பேரழகி. அழகு, பேச்சுத்திறன் இரண்டும் இங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லையே. சிறைப்பட்டிருப்பது போல இந்த இடத்திலே கிடக்கிறேனே. நீங்கள் யார்? என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தீர்கள் என மீண்டும் கேட்டாள் ராஜசுந்தரி. ஏன், தலைவர் சொல்லி இருப்பாரே என்றாள் அழகியரில் இளையவள். யார் உங்கள் தலைவர்? தலைவர் என்றால் நீங்கள் எல்லாம் அடிமைகளா என சினத்துடன் கேட்டாள் ராஜசுந்தரி. ஆமாம், அடிமைகள்தாம். எங்களுக்கு இருக்கும் சுகபோக சௌகரியங்கள் உனக்கு கூட இருக்குமா என்பது சந்தேகம்தான். அதை பற்றி பேச நாங்கள் இங்கே வரவில்லை. உன்னுடைய நலனை விசாரிக்கத்தான் வந்தோம் என்றாள் அழகியில் பெரியவள். ஏன், எனக்கு என்ன வந்துவிட்டது என சலிப்புடன் கேட்டாள் ராஜசுந்தரி. மயங்கி விழுந்து விட்டதாக தலைவர் கூறினார். இப்போது எப்படி இருக்கிறது என பார்த்து வருமாறு எங்களை அனுப்பினார். பார்த்தாகிவிட்டதல்லவா, போய் வாருங்கள். உங்கள் தலைவரிடம் கூறி என்னை என் வீட்டில் கொண்டு விட்டு வருமாறு சொல்லிவிடுங்கள் என கோபமாக பேசினாள். இரண்டு அழகிகளும் சிரித்தார்கள். நகரத்து பேரழகியே என ஆரம்பித்தாள் அந்த சிறியவள். நாட்டிய சுடரே என கட்டியம் கூறுவது போல தொடர்ந்தாள் பெரியவள். இந்த மாளிகையில் அந்நிய மங்கையை தங்க விட மாட்டோம். தங்க விட்டவரை பிறகு வெளியே செல்ல விடமாட்டோம். அதனால் என கூறி ராஜசுந்தரியின் முகத்தை பார்த்தவாறு பேச்சை நிறுத்தினாள். அதனால்
அதனால் நாட்டிய ராணியே, என் தலைவர் ஏதோ கேட்டாராமே, அதை நிறைவேற்றுவதாக வாக்களியுங்கள். உன் தலைவர் ஏதும் கேட்கவில்லையே. கேட்பார். அவர் கேட்பதை செய்வதாக கூறுங்கள். இதென்ன விசித்திரமாக இருக்கிறது? அவர் என்ன கேட்பார், நான் என்ன வாக்களிப்பது? அவர் கேட்பது தங்களால் முடியாததென்று. பிறரிடம் ஏதும் கேட்டு அவருக்கு பழக்கமில்லை. ஆனால் உங்களிடம் ஆக வேண்டியது அவருக்கு ஒன்று உண்டு. இளையவளின் இந்த பேச்சை கேட்டு ராஜசுந்தரி வியப்புற்றாள். இதென்ன மர்மமான பேச்சு, மர்மமான இடம். இவர்கள் யாரென தெரியவில்லை. ஆனால் இவர்களது தலைவரை பற்றி இப்போது மெல்ல மெல்ல நினைவுக்கு வருகிறது. சமுத்திரநாதன். சமுத்திரநாதன் என்ற பெயரை சொன்னால் சாளுக்கிய நாடு நடுநடுங்கும். அந்த சமுத்திரநாதன் காஞ்சிமான் நகரில் பெரிய மாளிகையை அமைத்துக் கொண்டு முரடர்களை துணைக்கு வைத்துக் கொண்டு அழகிகளை அடிமைகளாக வைத்துக் கொண்டு வாழ்கிறான். விரோதி நாட்டவன் பல்லவ தலைநகரில் வாழ்கிறான் என்பதை எப்படி அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் பல்லவ ஒற்றர்கள்? நம்மை ஏன் இதில் சிக்க வைத்திருக்கிறார்கள்? உதவி செய்வதாக வாக்கு கொடுக்க வேண்டும் என வற்புறுத்துகிறார்களே இவர்கள். இந்த அடிமை அழகிகள் யார்? இதென்ன இப்படி சங்கடத்தில் சிக்கிக் கொண்டோம்? நாளை பொழுது விடிந்தால் எனது பிறந்த நாள். பிறந்த நாளுக்கு முதல் நாள் இப்படி ஒரு பயங்கரமாக திகழ வேண்டுமா? யாருக்கும் அஞ்சாது, எதற்கும் கலங்காது இதுவரை வாழ்ந்துவிட்டு நமக்கு இப்படி ஒரு சங்கடமா? அங்கே நிலவிய மௌனத்தை பெரியவள் கலைத்தாள். ராஜசுந்தரி, பசித்தால் சொல், வேண்டிய உணவு வகைகளை எடுத்து வருகிறோம் என்றாள். பசித்தால் தான் எடுத்து வருவீர்களோ? வந்த விருந்தாளியை வழிய கேட்க வேண்டுமோ? இதுதான் விருந்தோம்பலா? விருந்தாளி என ஒப்புக்கொண்டீர்களே, அதற்கு நன்றி. ஏதோ சிறைப்பட்டிருக்கும் பெண் என கூறாமல். பசித்தால் உணவு கொண்டு செல்லுமாறு கட்டளை. நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் உணவுப் பொருட்களை வீணாக்க வேண்டாம் என உத்தரவு. பசிக்கிறதா? பெரிய அழகியின் பேச்சை கேட்டு வியப்படைந்த ராஜசுந்தரி, ஏதாவது சிறு ஆகாரத்தை ருசி பார்ப்போம், என்னதான் நடக்கிறது என பார்ப்போம் என்ற எண்ணத்தில் ஆமாம் பசிக்கிறது என்றாள். இளையவள் கையை தட்டினாள். 4 பெண்கள் வரிசையாக தங்க தாம்பாளத்தில் விதவிதமான உணவு வகைகளை ஏந்தி வந்தார்கள். துள்ளி எழுந்தாள் ராஜசுந்தரி. இதென்ன பசிக்கு உணவா அல்லது கல்யாண விருந்தா? எனக்கு ஒரு குவளை எலுமிச்சை சாறு இருந்தால் போதும் என்றாள். இரவில் அவ்வளவுதான் சாப்பிடுவீர்களோ என்று இளையவள் கேட்டாள். இப்பொழுது என்ன நேரம் இருக்கும் என கவலையுடன் கேட்டாள் ராஜசுந்தரி. உதயச்சந்திரன் இன்னும் உச்சியை அடையவில்லை. தாங்கள் மறுமொழி கூறும் வரையில் இங்கே நேரம் போவதே தெரியாது என்றாள் மீண்டும் இளையவள். பழரசம் வந்தது. ரசம் ததும்பி நிற்கும் கிண்ணத்தில் சித்திர சிங்கார வேலைப்பாடே. தனி ரசம் மிகுந்த ருசியாக இருந்தது. ராஜசுந்தரிக்கு அந்த மாளிகையை பற்றியும் மாளிகையில் உள்ள பெண்களை பற்றியும் அவர்களது நடவடிக்கைகளை பற்றியும் அறியும் வேகம் ஏற்பட்டது. இலவம் பஞ்சால் ஆன தலையணையில் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு, உங்கள் தலைவரை பார்க்க வேண்டுமே என்றால். அவரை பார்க்க முடியாது. ஏன்? என் முடிவை சொல்ல வேண்டாமா? எங்களிடம் சொன்னால் போதும். அவரை சந்தித்து அவரிடமே நேரிடையாக பேச வேண்டும். அவர் மீண்டும் இங்கு வந்தால் நீங்கள் மயக்கமுற்று விழுந்து விடுவீர்களாம். அதனால் உங்கள் சம்மதத்தை எங்களிடம் சொல்லுங்கள், போதும். பெரியவள் சிறியவள் இருவருமே மிக திறமைசாலிகள். அவர்களை பேச்சில் வெல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் ராஜசுந்தரி. மிகவும் கவனமாக, அறிவுபூர்வமாக, தந்திரமாக காரியத்தை சாதித்துக் கொள்ள திட்டமிட்டாள் ராஜசுந்தரி. உங்கள் தலைவரிடம் போய் சொல்லுங்கள், அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறேன் என்றாள். 2 அழகிகளும் அதை கேட்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து மறைந்தனர். மீண்டும் இளையவள் மட்டும் அங்கே திரும்பி வந்தாள். காஞ்சிமா நகரத்து நாட்டிய ராணி, உங்களை போற்றுகிறேன். எங்கள் தலைவர் தமது நன்றியை தெரிவிக்குமாறு கூறினார். தங்களை மிகவும் ஜாக்கிரதையாக தங்கள் மாளிகையில் கொண்டு சேர்க்குமாறு கூறிவிட்டார் என்றால் மிகவும் பணிவுடன். உங்கள் தலைவருடைய கோரிக்கை என்ன என்பதையே சொல்லவில்லையே என ராஜசுந்தரி கேட்டாள். நாளைய தினம் உங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தின் போது எங்கள் தலைவர் அதை தெரிவிப்பார். கொண்டாட்டத்திற்கு அவர் வருகிறாரா என ஆவலுடன் கேட்டாள் ராஜசுந்தரி.
தெரியாது. நேரமாகிறது, வருகிறீர்களா என்றாள் அழகி. ராஜசுந்தரிக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அழகியை பின் தொடர்ந்தாள். மீண்டும் அந்த இருள் நிறைந்த வழியே சென்று வெளிப்புறத்தை அடைந்தாள். சிவிகையில் ராஜசுந்தரி அமர்ந்தாள். அவள் உள்ளத்திலே ஏற்பட்ட அதிர்ச்சியும் ஆச்சரியமும் எளிதில் அடங்கவில்லை. அன்று இரவு அவள் தூங்கவும் இல்லை. மறுநாள் விழாவிற்கு சமுத்திரநாதன் எப்படி எப்போது வருவான் என்பதிலேயே அவளது எண்ணம் சுழன்றது. அத்தியாயம் 11. தப்பியது ஒரு கதை. இளவரசர் நரசிம்மவர்மனும் பெரிய குமாரதேவனும் மூதாட்டியின் வீட்டிலிருந்து புறப்பட்டு கடல் மல்லையில் கட்டப்பட்டுள்ள மாளிகைக்கு சென்றனர். இளவரசரின் உள்ளத்தில் குழப்பம் நிறைந்திருந்தது. அவருடைய உள்ளத்தில் உள்ள குழப்பத்தை விட நாட்டில் மெல்ல மெல்ல உருவாகி வரும் குழப்பம் அவருக்கு வேதனையை அளித்தது. குதிரை மீது அமர்ந்து செல்லும் போது இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. மௌனமாக அவரவர் ஏதோ சிந்தனையில் ஈடுபட்டு சென்றனர். வழி நெடுக பாறைகளும் சிறு சிறு குன்றுகளும் காட்சியளித்தன. இளவரசரின் உள்ளத்தில் பற்பல எண்ணங்கள் உதயமாகின. குமாரதேவா, இந்த பாறைகளை பார்க்கும்போது இவை ஏன் இப்படி ஒன்றுக்கும் உபயோகப்படாமல் இருக்கின்றன என தோன்றுகிறது எனக்கு என மௌனத்தை கலைத்தார் இளவரசர். குமாரதேவன் மெல்ல நகைத்தான். அவனுக்கு சிற்பம், கலை, இலக்கியம் இவற்றின் மீது தனியாத ஆர்வம் உண்டு. அவனுடைய தம்பி இளைய குமாரதேவனுக்கோ வாள், வேல், கேடயம் இவற்றின் மீதே ஆசை. போர்க்களத்திலே தனது திறமையை வெளிப்படுத்த ஆவல். இருவரும் இளவரசரின் நண்பர்கள்தாம். சிறுவயது முதல் இணை பிரியாத நண்பர்கள். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த பாறைகளை அஜந்தாவில் என்ன பாடுபடுத்தி விட்டார்கள் தெரியுமா இளவரசே என குமாரதேவன் ஆவலுடன் பேச்சை தொடங்கினான். இதோ பார் குமாரதேவா, இளவரசே இளவரசே என்று நொடிக்கு ஒரு தரம் அளித்தால் எனக்கு பேச்சே வருவதில்லை என்றார் நரசிம்மன். குமாரதேவன் சிரித்து கொண்டே, பிறகு எப்படி அழைப்பதாம்? எனக்கு தெரியாது. குருநாதரை குருநாதா என்று அழைக்க வேண்டும், இளவரசரை இளவரசர் என்றுதான் அழைக்க வேண்டும். எனக்கு நீங்கள் நண்பராக இருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு இளவரசர், நான் இந்த நாட்டின் குடிமகன் என்றான். நீ சாதாரண பிரஜை அல்லன், மகா கலைஞன், அழியாத சித்திரத்தை பார்த்துவிட்டு வந்த ஓவிய கலைஞன். இந்த பிறவியில் மாபெரும் பாக்கியம் செய்துவிட்டாய். எனக்கு கூட கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்துவிட்டது என பேசினார் இளவரசர். குரலில் உற்சாகம் இருப்பினும் சற்று ஏக்கமும் இருந்தது. தங்களுடைய உற்சாகமூட்டும் வார்த்தைகளும் உதவியும் இல்லாதிருந்தால் நான் அந்த அமர ஓவியங்களை எப்படி பார்த்திருக்க இயலும்? ஆனால் கண்ணுற்றான் பெற்று இழந்தது போல முழுமையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவன் சோதனை செய்துவிட்டார். அந்த சோதனை ஒரு பெண்ணின் வடிவில் வந்தது என கூறி பெருமூச்சு விட்டான் குமாரதேவன். உன்னுடன் பேசி நடந்தவற்றை அறிய நாள் முழுமையும் போதாது போல் இருக்கிறது. உன்னை எப்படி எப்போது சந்திக்கப் போகிறோம் என துடித்துக் கொண்டிருந்தேன். மாமல்லபுரத்து இளவேனில் மாளிகையில் அமர்ந்து பேசுவோம் என்றார் இளவரசர். மாமல்லபுரத்து இளவேனில் மாளிகை மாமல்ல சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டது. சுடு செங்கற்களை கொண்டு அந்த மாளிகையை உருவாக்கி இருந்தார். அவருக்கு பிறகு அதை கவனிப்பவர்களின் ஆர்வ குறைவால் அது தனது பொலிவை இழந்திருந்தது. மாளிகை காவலன் இளவரசரை அடையாளம் கண்டுகொள்ள சிறிது நேரமாகியது. வயது முதிர்ந்த அவன் நலன்களை விசாரித்துவிட்டு இளவரசர் உள்ளே சென்று மஞ்சத்தில் அமர்ந்தார். தங்களை அடையாளம் கண்டு விட்டானே இந்த காவல்காரன், உடனே செய்தி காஞ்சிக்கு போய்விடாதா என கேட்டான் குமாரதேவன். முதியவர் தன் காரியத்தில் மட்டுமே கண்ணாக இருப்பார். மேலும் இனியும் மாறுவேடத்தில் அழிவதில் அர்த்தமில்லை. அஜந்தா காடுகளுக்கு செல்ல மாறுவேடம் பூண்டேன். ஆனால் காட்டின் எல்லை வரையில்தான் செல்ல முடிந்தது. உன்னை பிக்ஷு ஒருவர் எதிரிகளிடம் காட்டி கொடுத்து விட்டார் என்பதை அறிந்து உன்னை விடுவிக்க நான் பட்ட பாடு என இளவரசர் பெருமூச்சு விட்டு சொன்னார். அஜந்தா குகையில் இருந்து சித்திரசேனரால் வெளியேற்றப்பட்ட குமாரதேவன் மொட்டை தலையுடன் காவி உடையுடன் சோர்ந்த உள்ளத்துடன் காட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தான். காட்டின் எல்லையை அடையும் போது எதிரே வயது முதிர்ந்த பிக்ஷு வந்து கொண்டிருந்தார். பிக்ஷுவை கண்டவுடன் புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என கூறி வணங்க வேண்டும். வழிபோக்கனை போல சென்று கொண்டிருந்த குமாரதேவனை நின்று உற்று பார்த்த அந்த முதிய பிக்ஷு கைத்தட்டி அழைத்தார். யார் நீ என அதிகாரத்துடன் கேட்டார்.
பிராகிருத மொழியில் குமாரதேவனுக்கு அந்த பாஷை புரியவில்லை. அவனது தயக்கத்தை நொடியில் உணர்ந்த பிக்ஷு அவனது காதை பிடித்துக் கொண்டார். பிராகிருத மொழியில் ஏதோ கூச்சல் போட்டார். அவனை இழுத்து கொண்டு காட்டிற்கு வெளியே வந்தார். பல்லவர்களிடம் தோற்று ஓடி வந்த சாளுக்கியர்கள் சோர்வடைந்து இருந்தனர். குறிப்பாக காவல் வீரர்களுக்கு எதிலுமே சிரத்தை இல்லை. அங்கே இருந்த காவல் பிரிவு நிலைய சாவடிக்கு குமாரதேவனை இழுத்து வந்து ஒப்படைத்தார் பிக்ஷு. இந்த வேடதாரி அஜந்தா காட்டில் வந்து கொண்டிருந்தான். இவன் பிக்ஷு வேடத்தில் இருக்கிறான். இவனை பார்த்தால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, விசாரியுங்கள் என அவனை காவல் வீரர்களிடம் ஒப்படைத்தார் முதிய பிக்ஷு. பிக்ஷுவை ஒப்படைத்தது அவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தது. அதனால் குமாரதேவனை கேலியும் கிண்டலும் செய்ய ஆரம்பித்தார்கள். குமாரதேவனுக்கோ பிராகிருதம் தெரியாது, அவர்களுக்கோ தமிழ் தெரியாது. சிறிது நேரம் ஒருவருக்கு ஒருவர் ஏதேதோ சொல்லிக் கொண்டிருந்தனர். பிறகு காவல் தலைவன் குமாரதேவனின் கையில் இருந்த மூட்டையை பறித்து சோதனையிட்டான். சில ஆடைகள், தூரிகை, சிவப்பு, மஞ்சள் நிற கற்கள், அவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு குமாரதேவனை கண் கொட்டாமல் சிறிது நேரம் நோக்கிவிட்டு தனது அருகே இருந்த வீரர்களிடம், இவரை தமிழ் தெரிந்த அதிகாரியிடம் அழைத்துச் செல்லுங்கள் என கட்டளையிட்டான். அந்த வீரர்கள் குமாரதேவனை அழைத்துக் கொண்டு அருகே உள்ள நகரத்தை நோக்கி சென்றனர். நடந்து செல்ல வேண்டி வந்தது. குமாரதேவனுக்கு பசியாலும் உள்ள சோர்வாலும் களைப்பு மிகுந்தது. நடை தள்ளாடியது. அவனை அழைத்துச் சென்ற சாளுக்கிய வீரர்கள் அவ்வளவு பொல்லாதவர்கள் அல்லர். அவனது சோர்வை கண்டு அவர்களும் சேர்ந்து பரிதாபப்பட்டனர். சிறிது தொலைவில் உள்ள ஆற்றங்கரையில் அவர்கள் இளைப்பார அமர்ந்தனர். குதிரை ஓட்ட தெரியுமா என அந்த வீரன் சைகை மூலமாக கேட்டான். அதை அறிந்த குமாரதேவன் தலையை அசைத்தான், தெரியும் என்று. ஒருவன் 2 குதிரைகளை கொண்டு வர சென்றான். ஒரு நாளிகைக்கு பிறகு ஒரே ஒரு குதிரையுடனே அவன் திரும்பி வந்தான். இருவரும் ஒரே குதிரையில் செல்வது என முடிவு செய்தனர். அவர்கள் சென்று கொண்டிருந்த போது எதிரே இளவரசர் நரசிம்மவர்மன் வந்து கொண்டிருந்தார். முதலில் குமாரதேவனை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. ஒரே குதிரையில் பிக்ஷுவும் சாளுக்கிய வீரன் ஒருவனும் சென்று கொண்டிருக்கும் அதிசயத்தை கண்டு சற்று நின்றார் அவர். குதிரை மீது வந்து கொண்டிருக்கும் வீரன் ஒருவன் சற்று நிற்கிறானே என குமாரதேவன் திரும்பி பார்த்தபோதுதான் இளவரசர் என அடையாளம் கண்டு கொண்டான் அவன். திடீரென குமாரதேவன் ஓவென கூவினான். குதிரை வீரனோ குதிரையை நிறுத்தி, என்ன என்ன ஆயிற்று என பரபரப்புடன் கேட்டான். இளவரசரும் அங்கே வந்தார். அப்போதுதான் குமாரதேவன் சைகை மூலமாக இளவரசருக்கு வந்துள்ள ஆபத்தை தெரிவித்தான். இளவரசருக்கு பிராகிருதம் நன்றாக தெரியும். அவர் குதிரை வீரனுடன் சரளமாக பேச ஆரம்பித்தார். தமிழ் தெரிந்த சாளுக்கிய அதிகாரியிடம் குமாரதேவனை அழைத்துச் செல்லும் விஷயத்தை அறிந்தார். இந்த பிக்ஷு தெற்கே பாண்டிய நாட்டை சேர்ந்தவர். இவரை எங்கே அழைத்து செல்கிறாய்? இவர் மீது எங்கள் தலைவருக்கு சந்தேகம், விசாரிப்பதற்காக அழைத்து செல்கிறேன் என்றான் காவல் வீரன். என்ன இருந்தாலும் பிக்ஷுவை இப்படி ஒரே குதிரையில் அமர வைத்து அழைத்து செல்வது தகாது என்றார் இளவரசர். ஒரு குதிரைதானே கிடைத்தது. இளம் பிக்ஷுவால் நடக்க முடியவில்லை. நானே பரிதாபப்பட்டு குதிரை மீது ஏற்றி அழைத்து செல்கிறேன் என்றான் அந்த வீரன். சரி, என் குதிரையை கொடுத்தால் பிக்ஷுவை அதில் அமர வைப்பாயா? ஆகா, அப்படியே செய்வேன். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நான் உன்னுடன் அமர்ந்து வருகிறேன். எங்கே போக வேண்டுமோ அங்கே சென்று பிறகு நீ இறங்கிக் கொள். நான் என் வழியே போகிறேன். காவல் வீரனுக்கு அந்த யோசனை சரியெனப்பட்டது. குதிரையில் இருந்து இறங்கி பிக்ஷுவை சௌகரியமாக அமரச் சொல்லிவிட்டு இளவரசருடைய குதிரை அருகே வந்தான் வீரன். கண் மூடி திறப்பதற்குள் அந்த வீரனை கீழே ஒரே குத்தில் வீழ்த்துவிட்டு குதிரையை தட்டிவிட்டார் இளவரசர். குமாரதேவனும் இளவரசரும் காற்றினும் வேகமாக பறந்து ஓடினர். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி.